ஜோதிடத் துளிகள் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது ராசி மண்டலத்தின் 9வது ராசியான குரு பகவானின் ஆதிக்கம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கான 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்களை பற்றித்தான். தனுசு ராசிக்காரர்களே, கடந்த சில வருடங்களாக நீங்கள் 7.5 சனியின் பிடியிலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் ஏதோ ஒரு தடை உங்களை தடுத்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் வரும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடக்கப் போகிறது. பெயரின் முதல் எழுத்து கே என்று தொடங்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறார். அந்த ஒரு நபரால் உங்கள் முடங்கி கிடந்த அதிர்ஷ்டம் எப்படி திறக்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தனுசு ராசிக்கு காத்திருக்கும் விடிவெள்ளி. தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் இப்போது மிகவும் பலமான நிலையில் இருக்கிறார். பிப்ரவரி 28ஆம் தேதி கிரகங்களின் நிலையில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்படுகிறது. இந்த சூழலில் கே என்ற எழுத்தில் பெயர் தொடங்கக்கூடிய நபர்கள், உதாரணமாக கார்த்திக், கண்ணன், கிரி, கவிதா, கீதா, குமார் போன்ற பெயர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக உருவெடுப்பார்கள். அது உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு புதிய மேலதிகாரியாக இருக்கலாம். அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை அல்லது அவர்கள் செய்யும் ஒரு உதவி உங்கள் வாழ்க்கை பாதையே மாற்றப் போகிறது. தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் நேர்மையானவர்கள், கடின உழைப்பாளிகள். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டு நிதி வசதி இல்லாமல் தவித்து கொண்டிருந்தால், பிப்ரவரி 28க்கு மேல் அந்த கே நபர் மூலம் உங்களுக்கு முதலீட்டாளர்கள் அல்லது வங்கிக் கடன் கிடைக்க வழி பிறக்கும். வேலைவாய்ப்பு, வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த கே என்ற எழுத்தில் தொடங்கும் நண்பர் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவார். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்பவராக இருந்தால் அந்த கே நபர் கொடுக்கும் ஆலோசனைகள் உங்களை பொறுத்த லாபத்தை தேடித்தரும். தனுசு ராசிக்கு குடும்பத்தில் சில மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம். பிப்ரவரி 28க்கு பிறகு வரும் அந்த கே நபர் உங்கள் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை தீர்த்து வைக்க ஒரு மத்தியஸ்தராக செயல்படுவார். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமணங்கள் அந்த கே நபர் கொண்டு வரும் ஒரு வரன் மூலம் மிகச்சிறப்பாக அமையும். வாரிசுக்காக காத்திருக்கும் தனுசு ராசி தம்பதிகளுக்கு ஒரு கே என்ற பெயருடைய மருத்துவர் மூலம் நல்ல தீர்வு கிடைத்து குலதெய்வ அருளால் வாரிசு யோகம் உண்டாகும். ராஜயோகம் வரும்போது நாம் சில விஷயங்களை நிதானமாக இருக்க வேண்டும். நல்ல முன்னேற்றம் வரும்போது மற்றவர்களை குறைவாக மதிப்பிடாதீர்கள். அந்த கே நபர் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பற்றி வெள்ளியில் அதிகம் தம்பட்டம் அடிக்க வேண்டாம். காரியம் முடியும் வரை மௌனமாக இருப்பதே தனுசு ராசிக்கு வெற்றி தரும். உங்களுக்கு கிடைக்கப் போகும் இந்த ராஜயோகத்தை இரட்டிப்பாக்க வியாழக்கிழமை வழிபாடு, அதாவது குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற இனிப்புகளை நெய்வேத்தியம் செய்யுங்கள். புதன்கிழமை பசு வழிபாடு. கே என்ற எழுத்து புதனின் ஆதிக்கமும் கொண்டது என்பதால் பசுமாட்டிற்கு புல் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்கள் தடைகளை நீக்கும். ஏழை மாணவர்களுக்கு உதவி. வசதியில்லாத மாணவர்களின் கல்விக்கு உங்களால் முடிந்த சிறு உதவியை செய்யுங்கள். இது உங்கள் புண்ணிய கணக்கை அதிகரித்து யோகத்தை நிலைக்கச் செய்யும். தனுசு ராசி அன்பர்களே, பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு
உங்கள் வாழ்வில் விடியல் பிறக்கப் போகிறது. அந்த கே நபரை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட தேவதை. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் ராசி மற்றும் உங்களுக்கு தெரிந்த அந்த கே நபரை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இது போன்ற அபூர்வமான ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள ஜோதிட துளிகள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.